ஒரு மனிதர் இறந்துட்டாருன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு. நான் அவரை போய் பார்க்குறேன், லேசாக மூச்சு மட்டும் வருது, கண்ணுலேயும் காதுலேயும் வெறும் புழுக்கள் மட்டும்தான் நிறைஞ்சிருந்துச்சு. அப்போ நான் உடனே அவரை தொட்டு தூக்கி, இறந்துட்டாருன்னு சொன்ன இடத்துல அவரை தொட்டு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்து மருத்துவர்கள் அவரை சர்ஜரி பண்ணி காப்பாற்றி இன்றைக்கி ஒரு முதியோர் இல்லத்தில் அவர் ஒரு 100 பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு அந்த முதியோர் இடத்துல வாழ்கிறாரு. நாங்கள் 2017 சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த சர்க்கிளில் சாலை ஓரம் மரணிக்கக்கூடிய மனிதர்களை எடுத்து நல்லடக்கம் செஞ்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 9000க்கும் மேற்பட்ட யாரும் மற்ற இறந்த மனிதர்களை எடுத்து நல்லடக்கம் செஞ்சுட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட ஒரே ஆசை என்னென்னா, ஒரு பிள்ளையாச்சும் நான் இன்ஜினியரிங் படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என் பிரதர்ஸ் எல்லாமே யூஎஸில் இருக்காங்க, துபாயில் இருக்காங்க, எல்லாமே வெளிநாடு போய் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல நான் முதல்ல அம்மாவுக்கு சாரியும் கேட்டுக்கணும். காரணம் என்னென்னா, வெளிநாட்டுக்கு போய் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொன்ன இடத்துல இன்றைக்கி பொருளாதார ரீதியாக நான் எதுவுமே கொடுத்தது கிடையாது இது வரைக்குமே. பணம் தூக்குறான், வெட்டியாக வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை கேட்காத கேள்விகள் கிடையாது. எங்கள் ஊரில் எனக்கு ஆக்சுவலாக பொண்ணே கொடுக்கல. நிறைய கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாமே. இது நிறைய பேர் தயங்கக்கூடிய ஒரு விஷயம், யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பட் இந்த வேலையை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? கடைசியாக நான் கொண்டு போகிறது 6 அடி குழி 5 அடி துணி. இதுதான் எனக்கான ஒரு விஷயமா இருக்கும். அதில் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், எல்லாம் எனக்கு கொடுக்குறாங்க, ஆனால் நான் செத்தா என்னை யார் எடுத்து அடக்கம் பண்ணுவா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக திருப்பினுச்சு. அவருக்காக தொடங்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த உறவுகளுங்கிற ஜர்னி. இன்றைக்கி ஒரு 9 வருஷமாக நாங்கள் பயணம் செய்கிறோம். வாழும்போது யாருக்கும் இன்பம் கொடுக்கும் விதமாக வாழாவிட்டாலும், போகும்போது துன்பம் தரும் விதத்தில் யாருடைய கடைசி பயணமும் அமைந்துவிடக் கூடாது அல்லவா என்று ஒருவர் மனதில் கேள்வி எழும்பியது. அந்த ஒரு கேள்வியே இன்று ஆயிரக்கணக்கான உயிர்களின் கடைசி பயணத்திற்கு மரியாதை அளித்திருக்கிறது. உறவுகள் இல்லாமல் உயிரிழந்தவர்கள், அரசு மருத்துவமனையில் யாரும் வந்து வாங்காத உடல்கள், சாலையோரம் ஆதரவின்றி உயிரிழந்தவர்கள், ரயில் தண்டவாளங்களில் விபத்தில் இறந்தவர்கள், வெளி மாநிலங்களில் இருந்து வந்து இங்கேயே உயிரை விட்டவர்கள் என்று அனைவருடனும் அண்ணனாக, தந்தையாக, தம்பியாக, மகனாக ஒரு உறவை ஏற்படுத்தி அன்பாலே அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தி இருக்கிறார். நீங்க நினைச்சு பார்ப்பீங்களான்னு தெரியல, என்னுடைய திருமணத்தில் நான் உடல் அடக்கம் பண்ணி தான் திருமண மேடைக்கே நான் போனேன். அதையும் தாண்டி இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு திருமணத்தில் கப்புள்ஸ் பிளட் டொனேஷன் பண்ணுவாங்க. என் திருமணத்தில் வந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே பிளட் டொனேஷன் பண்ணி அவங்களுக்கு அதன் மூலம் ஒரு விழிப்புணர்வு நம்ம செய்யணும். அப்படிங்கிறப்ப இதுக்கு பேக் போனாக இருக்கக்கூடியது அம்மா மட்டும்தான். Title sponsor, Naturals, world's fastest growing salon. Supported by Presta, Anithilum Besta, Presta Innowears, Leggings and Nighties, powered by the Chennai Silks. Let the celebrations begin. Gold winner, Ammakkalin Nambikkai, Aachi Masala, Ungal Aarogyam, Engal Latchiyam, Sea Soul, scientifically organic from Australia. Co-powered by Winfield Menswear Tailored Confidence, Tanvi Boutique, The Fashion Handloom, our partners, Kolattur Ram Catering, Skin Miracle France, Vella Professionals #1 saloon chain brand in the world, மேஜிக் தமிழ், தினமும் 30 நிமிடங்கள் மற்றும் அக்ஷய கல்பா ஆர்கானிக் மில்க். Mothers of India 2026 உடைய இந்த விருது விழாவில் அடுத்த விருது தி மதர் பிஹைண்ட் அ நோபல் மிஷன். அவங்களுக்கு தான் இந்த விருது போகுது. ஒருத்தவங்க கூட அதிகமான நேரம் நம்ம பழகினாதான் அவங்க கூட ஒரு உறவு அப்படின்னு மாறும். யாருன்னு தெரியலன்னா கூட அவங்க நம்மளுடைய உறவு அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மனசு தேவை. அப்படி ஒரு மனிதரை தான் இந்த மேடையில் நம்ம இப்போ கொண்டாட போகிறோம். பலரும் யோசிக்கிற ஒரு செயலை மனசால் உறவாக செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளத்தை தான் இந்த மேடையில் கௌரவிக்கும் ஒரு அழகிய தருணம். முதல்ல தி பிரசன்டர் உறவுகளின் சார்பாக காலித் அகமது அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம்.
உறவற்ற பல மனிதர்களை உறவு ஃபவுண்டேஷன் மூலமாக உறவாக மாற்றி உறவு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அழகாக செய்கிறீங்க. உறவுகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் 2017 சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த சர்க்கிளில் சாலை ஓரம் மரணிக்கக்கூடிய மனிதர்களை எடுத்து நல்லடக்கம் செஞ்சிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 9000க்கும் மேற்பட்ட யாருமற்று இறந்த மனிதர்களை எடுத்து நல்லடக்கம் செஞ்சிட்டு வரோம். ஓகே, எத்தனையோ சேவைகள் இருக்கும் பொழுது இதில் நம்ம ஒரு ஈடுபாடோட செய்யணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு வந்தது? இல்லை, ஒரு விஷயம் தான். இது நிறைய பேர் தயங்கக்கூடிய ஒரு விஷயம், யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பட் இந்த வேலையை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? கடைசியாக நான் கொண்டு போகிறது 6 அடி குழி 5 அடி துணி. இதுதான் எனக்கான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ ரோட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நம்ம போய் நிறைய பேருக்கு உணவு கொடுப்போம், உடை கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம். அவங்க கூட என்னைக்காச்சும் உட்காந்து பேசணுன்னா தான் தெரியும், ஆறுதலான வார்த்தைகள், மாறுதலான ஒரு வாழ்க்கையை தான் கேட்பாங்க. அதுலேயும் தாண்டி புழு வச்ச நிலமையில் அப்படியே அழுகி போய் ஒரே இடத்துல கிடக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே இருப்பாங்க. கடைசியாக செத்தா என்னை யார் எடுத்து அடக்கம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறப்ப நம்மளுக்கு மனசில் பெருசாக உறுத்தல் இருக்கும். நான் கோடிக்கணக்கில் காசு வச்சுருக்கேன், ஆனால் ரோட்டில் இருக்கக்கூடிய யாராச்சும் ஒரு மனிதர் கூட உட்காந்து பேசியிருப்போனா நிச்சயமாக இருக்க மாட்டோம். அதில் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், எல்லாம் எனக்கு கொடுக்குறாங்க, ஆனால் நான் செத்தா என்னை யார் எடுத்து அடக்கம் பண்ணுவா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக திருப்பினுச்சு. அதான் சொல்லுவாங்கள்ல, வாழ்க்கையில் யாரோ ஒருத்தருடைய வார்த்தை மொத்தமாக நம்மளை மாற்றுங்கிறதுல அந்த ஒரு நபர் ஆவடி பக்கத்தில் பேருந்து நிலையத்தில் இருந்த மனிதர், அவருக்காக தொடங்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த உறவுகளுங்கிற ஜர்னி. இன்றைக்கி ஒரு 9 வருஷமாக நாங்கள் பயணம் செய்கிறோம். அது என்ன வார்த்தைங்க ஐயா? அவர் என்ன சொன்னார்? நான் செத்தா என்னை யார் எடுத்து தூக்கி போடுவா? என் பக்கத்தில் ஒருத்தன் இருந்தான், இறந்துட்டான். இங்கே வந்தக்கூடிய நிறையா பேர்கிட்ட நான் சொன்னேன், யாராச்சும் என்ன அவருக்கு பேச்சு மூச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாம் கடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் வண்டி வந்துச்சு, எடுத்து வச்சாங்க, கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தானே நானும் சாகுவேன், அப்போ என்னை யார் எடுத்து அடக்கம் பண்ணுவா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் எங்களை முழுசாகவே மாற்றினது. நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம்யா, மனுஷன் போயிட்டார், இத்தனை நாளாக வரல, இப்போ தானே வருவேன் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வரக்கூடிய உறவுகள் இருக்கக்கூடிய காலத்தில் மறைவுக்கு பிறகு கூட நிறைய பேர் மாலைகள் கொண்டு வருவாங்க, நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க, அந்த மனிதனை பற்றி நிறைய விஷயங்கள் ஈடுபாடாக பேசுவாங்க. அப்போவாவது அந்த மனுஷங்களுக்கு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அந்த ஆத்மா சுற்றிக்கிட்டே இருக்கும், கேட்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த நிலையில் மறைந்த பிறகு கூட எனக்கு ஒரு உறவு இல்லையே அப்படின்னு இயங்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு உறவாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும், எவ்வளவு கைத்தட்டல் கொடுத்தாலும் அது பத்தவே பத்தாது. நிறைய நேரங்களில் வீட்டில் சொல்லுவாங்க, ஏன்பா உனக்கு இது, நம்ம 1000 வேலைகள் இருக்குது, ஏன் இது அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டிருக்கலாம். ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு ஒரு சக்தியாக இருக்கிறவங்கள தான் இந்த மேடையில் கௌரவிக்க போகிறோம். முதல்ல வீட்டில் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த மேடையில் நிற்கும்பொழுது உங்களுடைய மிக ஸ்ட்ராங்கான உறவாக இருக்கிறவங்கள தான் இந்த மேடையில் கொண்டாட போகிறோம். ஏன் அதுக்கு முன்னாடி உறவுகள் பற்றி ஒரு ஏவியை பார்த்துடலாமா சார், ப்ளீஸ்? ஒரு மனிதன் பிறக்கும்போது அவனை வரவேற்க பல கைகள் இருக்கும். ஆனால் அதுவே அவன் இந்த உலகத்தை விட்டு செல்லும் அந்த கடைசி பயணத்தில் அவனை வழியனுப்ப 4 பேர் கூட இல்லை என்றால் அதைவிட வேதனை வேறு என்ன இருக்க முடியும்? வாழும்போது யாருக்கும் இன்பம் கொடுக்கும் விதமாக வாழாவிட்டாலும் போகும்போது துன்பம் தரும் விதத்தில் யாருடைய கடைசி பயணமும் அமைந்துவிடக் கூடாது அல்லவா என்று ஒருவர் மனதில் கேள்வி எழும்பியது. அந்த ஒரு கேள்வியே இன்று ஆயிரக்கணக்கான உயிர்களின் கடைசி பயணத்திற்கு மரியாதை அளித்திருக்கிறது. அந்த ஒருவர்தான் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காலித் அகமது. 2015ஆம் ஆண்டு தன் தந்தையை இழந்தார். 2017இல் உறவுகள் ஃபவுண்டேஷனை துவங்கினார். ஊரை விட்டு வந்து தனிமையில் வாழ்ந்தவர்கள், உறவுகள் இல்லாமல் உயிரிழந்தவர்கள், அரசு மருத்துவமனையில் யாரும் வந்து வாங்காத உடல்கள், சாலையோரம் ஆதரவின்றி உயிரிழந்தவர்கள், ரயில் தண்டவாளங்களில் விபத்தில் இறந்தவர்கள், வெளி மாநிலங்களில் இருந்து வந்து இங்கேயே உயிரை விட்டவர்கள் என்று அனைவருடனும் அண்ணனாக, தந்தையாக, தம்பியாக, மகனாக ஒரு உறவை ஏற்படுத்தி அன்பாலே அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அன்று இந்த நற்பணியை இவர் 22 வயதில் வெறும் 10 பேருடன் தொடங்கினார். இன்று
500க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள், 4 ஆம்புலன்ஸுகள், 4 அமரர் ஊர்திகள் வைத்து 9000த்திற்கும் மேற்பட்ட உடல்களுக்கு இறுதி மரியாதையுடன் நல்லடக்கம் செய்து வைத்திருக்கிறது இந்த இயக்கம். பிணம் தூக்கும் வெட்டியான் என ஊரார் பேசினாலும் அதை பொருட்படுத்தாமல் இன்று ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கிறார். புகழுக்காக இல்லாமல், புகைப்படத்திற்காக இல்லாமல் இவர் உறவுகள் ஃபவுண்டேஷன் மூலம் செய்யும் இந்த சேவை வெறும் சேவையல்ல, மனித நேயத்தின் முகவரி. Truly inspiring, sir. Thank you. Truly inspiring. And பல உறவற்ற மனிதர்களுக்கு உறவாக இருக்க உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறவங்க உங்களுடைய அம்மா. அவங்களை இந்த மேடையில் நாங்கள் வெல்கம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அவங்கள எந்த கேட்டகரியில் இந்த மதர்ஸ் ஆஃப் இந்தியா 2026 அவார்ட் வாங்குறாங்கன்னு பார்த்துடலாம். Naturals Mothers of India 2026 Category Mother Behind a Noble Mission Siti Aisha, Mother of Khalid Ahmed. Mother behind a noble mission goes to Siddhi Aisha Amma. Let's welcome her onto the stage. ஓகே அம்மா, உங்கள் பையன் செய்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு அச்சீவ்மெண்ட்டுனே நான் சொல்ல மாட்டேன். அது ஆக்சுவலாக உண்மையிலேயே சொல்லணும்னா ஒரு குடுப்பனை தான் அது. அந்த இந்த உலகத்தை விட்டு போனவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. பட் அவங்களுக்கான அந்த இறுதி சடங்கை அவர் எடுத்து பண்ணுறது, அது உங்களுக்கு எந்த அளவில் அதில் உடன்பாடு இருக்குன்னு எனக்கும் தெரியாது. பட் அவர் ஒரு நோபல் மிஷன் அப்படிங்கிறது அவர் மனசார அதை செய்கிறாரு. அதுக்கான பலன் ஆண்டவன் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும், நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த சேவை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் வாழ்க்கையை நீங்கள் பார்க்குற விதம் மாறி இருக்கா உங்களுக்கு? ஏன்னா டெய்லி டே டு டே இந்த உலகத்தை விட்டு ஒருத்தவங்க போகிறாங்க, அவங்க நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்க்கையை பார்த்த ஒரு விதமும் அதை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் வாழ்க்கையை ரொம்ப எப்படி அந்த கண்ணோட்டம் மாறி இருக்கா? ஓகே, நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஒரு பிஇ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டு, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட ஒரே ஆசை என்னென்னா, ஒரு பிள்ளையாச்சும் நான் இன்ஜினியரிங் படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என் பிரதர்ஸ் எல்லாமே யூஎஸில் இருக்காங்க, துபாயில் இருக்காங்க. எல்லாமே வெளிநாடு போய் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல நான் முதல்ல அம்மாவுக்கு சாரியும் கேட்டுக்கணும். காரணம் என்னென்னா, வெளிநாட்டுக்கு போய் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொன்ன இடத்துல இன்றைக்கி பொருளாதார ரீதியாக நான் எதுவுமே கொடுத்தது கிடையாது இது வரைக்குமே. பணம் தூக்குறான், வெட்டியாக வேலை பார்க்குறான்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவை கேட்காத கேள்விகள் கிடையாது. எங்கள் ஊரில் எனக்கு ஆக்சுவலாக பொண்ணே கொடுக்கல. இந்த வேலை செய்கிறான் அப்படிங்கிறதுக்காக பொண்ணே கொடுக்கல. நிறைய கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாமே பட்டதை தாண்டி ஒரே விஷயந்தான். இன்றைக்கி ரோட்டில் போகிறப்ப நம்ம பார்த்துருப்போம், ஒரு மனிதர் இறந்துட்டாருன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு. நான் அவரை போய் பார்க்குறேன், லேசாக மூச்சு மட்டும் வருது, கண்ணுலேயும் காதுலேயும் வெறும் புழுக்கள் மட்டும்தான் நிறைஞ்சிருந்துச்சு. அப்போ நான் உடனே அவரை தொட்டு தூக்கி, இறந்துட்டாருன்னு சொன்ன இடத்துல அவரை தொட்டு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்து மருத்துவர்கள் அவரை சர்ஜரி பண்ணி காப்பாற்றி இன்றைக்கி ஒரு முதியோர் இல்லத்தில் அவர் ஒரு 100 பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு அந்த முதியோர் இடத்துல வாழ்கிறாரு. இது மாதிரி 1000 கதைகள், நினச்சி பார்க்க முடியாத, நீங்கள் டிவியில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் களத்தில் நின்று தொடர்ந்து செய்கிறோம். சமீபத்தில் டிவியில் பார்த்துருப்பீங்க, கடலில் ஒரு உடல் தலையே இல்லாமல் ஒதுங்கினுச்சு அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் கடலுக்குள்ளே இறங்கி எடுத்தது நாங்கள் தான். தொடர்ந்து இது மாதிரி ரயில்வேயில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உடல்கள், ரத்தம், நாத்தம் எல்லாத்தையுமே தொட்டு பார்க்குறப்ப ஒரே ஒரு விஷயந்தான், போட்டி பொறாமை அப்படிங்கிறத தாண்டி இந்த மனித சமூகம் இன்னும் ஒரு உலகத்தை பார்க்காம இருக்குது. யாரும் ஒரு மனிதர் எதுவுமே இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்ப அவருக்கு தோல் தட்டி கொடுத்து, நான் இருக்கேன் உங்களுக்கு, எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறது இருக்குது தெரியுமா? அதுதான் இன்றைக்கி ஒரு சக மனிதனுக்கு தேவை. ஆரம்ப கட்ட காலத்தில் எனக்கும் ஆசை, ஒரு வெளிநாடு நல்லா வாழணும், இப்படி படிச்சுட்டு நல்லா பெரிய லெவலில் சம்பாதிக்கணும்ட்டு. ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயம், பணம் சம்பாதிக்கலைனாலும் சரி, மனிதர்களை நிறைய பேரை சம்பாரித்து வச்சுருக்கோம். அதுவே எங்களுடைய ஒரு பெரிய கிஃப்டாக பார்க்குறோம். காரணம் என்னென்னா, என்னுடைய திருமணத்தில்
நீங்கள் நினச்சி பார்ப்பீங்களான்னு தெரில, என்னுடைய திருமணத்தில் நான் உடல் அடக்கம் பண்ணிட்டு தான் திருமண மேடைக்கே நான் போனேன். அதுக்கும் ஏற்றுக்கிட்டாங்க. அதையும் தாண்டி இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு திருமணத்தில் கப்புள்ஸ் வந்து பிளட் டொனேஷன் பண்ணுவாங்க. என் திருமணத்தில் வந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே பிளட் டொனேஷன் பண்ணி அவங்களுக்கு அதன் மூலம் ஒரு விழிப்புணர்வு நம்ம செய்யணும். அப்படிங்கிறப்ப இதுக்கு பேக் போனாக இருக்கக்கூடியது அம்மா மட்டும்தான். நான் எது சொன்னாலும் பரவாயில்ல, இப்போ கூட யோசித்தாங்க நான் ஏறணுமா வரணுமா அப்படிங்கிறது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி எதிரில் இருக்கக்கூடியவன் என்ன சொல்லுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே வாழ்ந்து வாழ்ந்து தனக்கான வாழ்க்கையை நம்ம மறந்துட்டோம். யாரும் மற்ற அந்த ஒரு மனிதர்களுக்காக தொடர்ந்து நாங்கள் இயங்கிக்கிட்டே இருப்போம். நன்றி. அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி உங்களை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் நினச்சேன் சரி இப்படி ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க, எவ்வளோ வருஷம் பண்ண முடியும்? ஏன்னா சொசைட்டியோட அழுத்தம் இருக்கும், ஃபேமிலியோட அழுத்தம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அவன் வேறு ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்க கொஞ்ச நாள் அப்படி இருக்கும்னு நினச்சேன். பட் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. எத்தனை வருஷம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தெரியல. பட் உங்களுக்கு என்னுடைய சல்யூட். தேங்க்யூ. சில பேர் வாழ்க்கையில் ரொம்ப மோட்டிவேஷனாக பேசுவாங்க சார். ஆனால் வாழ்க்கையே ஒருத்தருக்கு மோட்டிவேஷனாக இருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் பாடம், ஒரு சகாப்தம். நீங்கள் உங்களை எவ்வளோ கொண்டாடினாலுமே அது பத்தவே பத்தாது. மீண்டும் மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு இந்த மேடையில் கௌரவிக்க பிரீத்தி ஃப்ரம் நேச்சுரல்ஸ் அவங்கள மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ரஜினி ஃப்ரம் நேச்சுரல்ஸ் அண்ட் ராஜா ஃப்ரம் விஷன் டைம் அவங்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். I miss her a lot. But in this situation எனக்கு ஆச்சரியமா என்னன்னா I can't get tears in my eyes. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கு. Title sponsor Naturals, world's fastest growing salon. Supported by Presta, Anithilum Besta, Presta Innerwears, Leggings and Nighties, powered by the Chennai Silks. Let the celebrations begin. Gold winner, Ammakkalin Nambikkai, Aachi Masala, Ungal Aarogyam, Engal Latchiyam, Sea Soul, scientifically organic from Australia. Co-powered by Wenfield Menswear Tailored Confidence, Tanvi Boutique, The Fashion Handloom, our partners Kolattur Ram Catering, Skin Miracle France, Vella Professionals #1 saloon chain brand in the world, மேஜிக் தமிழ், தினமும் 30 நிமிடங்கள் மற்றும் அக்ஷய கல்பா ஆர்கானிக் மில்க்.